நம்ம மனசில் ஏற்படுற பிரச்சனையினால் நமக்கு கஷ்டம் வருதா, இல்லை நமக்கு கஷ்டம் வர்றதால நமக்கு பிரச்சனை ஏற்படுதா? விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லியிருக்கிறாங்க சார். ஒரு கஷ்டம் நடக்கும்போது நமக்கு பிரச்சனை வருமா, இல்லை பிரச்சனை நடக்கும்போது கஷ்டம் வருதா? மனசு காரணமா, பிரச்சனை காரணமா? ரெண்டுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஜோதிடத்தில் இருக்கு. ஆமாம், சந்திர மனோகாரங்க லாங்காக ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வந்து ஆஃப் ஆகிடும் பிரச்சனை. அப்படியா? இருப்பிடத்தை சந்திரன் இடமாற்றம். மன வள கலை, மனத்தை எப்படி வளமாக வைத்துக் கொள்வது, அதான் அவருடைய கான்செப்ட். அது ஒரு ஆர்ட், முக்கியமான ஆர்ட். அப்போ இவருக்கு நான் என்ன பரிகாரம் சொல்றது? ₹500 மேய்க்கணும், ஆன்லைன் ஒர்க் செய்யணும், ஐடி கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் அவங்களை போட்டாச்சு, 24 வருஷம் இங்கேயே சாப்பிடுங்க, இங்கேயே தூங்க, வெளியில் போக வேண்டாம், வேலையை பாருங்கன்னு இருந்தா ஆயிருமா இல்லையா? அதுதான் விஷயம். அப்போ இடமாற்றம் செய்யும் பொழுது அத்தனை மாறிடும். அதனால அந்த காலத்தில் 5-9 கெட்டு கிடக்கும். அது 5-9 நல்லது இல்லை. ஆக்சுவலா அப்படி இருக்கிறதா? நல்ல நேரம் அமையாது. எனக்கு 5-9 கெட்டு போச்சு. நான் பஞ்சாங்கத்தை எடுக்கும் போது நல்ல நேரம் எனக்கு வராது. நக்கீரனின் ஓம் சரவண பவ. உலகத்திலேயே வேகமானது எது? உசைன் போல்ட் தான். 9.6 செகண்ட்ஸில் கடந்தவர். அதை விட வேகம் நிச்சயமா சிறுத்தை, அதை விட வேகம் ஃபெராரி காரு, அதை விட வேகம் அஃப்கோர்ஸ் ஏர்கிராஃப்ட், அதை விட வேகம் அமெரிக்கா அப்போ விட்ட அப்பல்லோ விண்கலம்லாம் பயங்கர வேகம், அதை விட வேகம் லைட்டு 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு. ஆனால் அதை விட வேகம் மனசோட வேகம்தான். அதனால தான் அல்லோலப்படுது நம்மளோட மனசு. நம்ம மனசு ஜாதக ஜோதிட ரீதியில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, என்ன பரிகாரம் பண்ணணும், இல்லை பரிகாரம் இருக்கா, பண்ணால் சரியாகுமா? நிச்சயமாக சரியாகும். ஆஸ்ட்ரோ பண்டிட் விஜய் இருக்காரு. வணக்கங்க சார். விஜய் அப்படின்னாலே ஜெய், வெற்றி, நிச்சயம் வெற்றி வாகை தான். நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு எதிர்வினை வருது. அந்த எதிர்வினை வராமல், பிரச்சனையே வராமல் இருக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்களை ஜாதக ரீதியாக பண்ணலாம் சார்? என்ன மாதிரி பரிகாரங்கள் பேசிக்காகவே பண்ணலாம் சார்? ஐயா, அவங்களுடைய பிளானட்டுக்கு தக்கவாறு தான். இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்குறது எப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, காமனாக கேட்குறீங்க. நான் சொல்கிறது பிளானட் அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்காம நான் வந்து பரிகாரம் சொல்ல முடியாது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சந்திர தசை, ராகுகேது அச்சுக்கு வெளியில், ராகுகேதுக்கு மிட் பாயிண்ட்டில் போய் சிக்கிருச்சு. ராகுகேது மிட் பாயிண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதில் போய் அந்த சந்திரனும் கேதுவும் சம்மந்தப்பட்டு கூட மாந்தி வேறு இருக்குது, லாக் ஆகிடுச்சு. ராகுகேது மிட் பாயிண்டில் போய் சந்திரன் சிக்கிருச்சு, ராகுகேது அச்சுக்கு வெளியில் போயிருச்சு, அச்சுக்கு வெளியில் போய் அது போய் ராகுகேது மிட் பாயிண்டில் போய் சிக்கிருச்சு. லக்னம் தனுசு லக்னம், 8 கூடையவரே சந்திரன், அதுவே ராகுகேது மிட் பாயிண்டில் போய் சிக்கிருச்சு, கூடவே மாந்தி சேர்க்க. அவருக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அவருக்கு அந்த திசை வரைக்கும் அவரை மாதிரி ஆரோக்கியமாக இருந்தவங்க யாரும் கிடையாது. அந்த திசை வர்ற வரைக்கும் அவரை மாதிரி ஆரோக்கியமாக, ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். நீங்கள் சொன்னீங்களே ஸ்பீடுன்னு, உலகத்திலே வேகமானது மனசு தான். டக்கு நீங்கள் வந்து பில்கேட்ஸை நினைக்கலாம், ட்ரம்ப்பை நினைக்கலாம், நம்ம பிரதமரை நினைக்கலாம், எந்த லொக்கேஷனுக்கு இங்கே உடனே போகலாம். அதான் வேதாத்திரி மகரிஷி அதுக்கு பேர் மனவள கலைன்னு பேர் வச்சுருக்காரு. மனவள கலை, மனத்தை எப்படி வளமாக வைத்துக் கொள்வது, அதான் அவருடைய கான்செப்ட். அது ஒரு ஆர்ட், முக்கியமான ஆர்ட். அப்போ இவருக்கு நான் என்ன பரிகாரம் சொல்கிறது? அப்போ நான் என்ன சொன்னேன்னா, வேதாத்திரி மகரிஷியினுடைய மனவள கலை பயிற்சி எடுங்க. அதில் வந்து நவகிரக மைய தவம்னே ஒன்று இருக்குது. நவகிரக மைய தவம் அப்படின்னு இருக்குது. ஆழ்நிலை தியானம், சூரியகலம், சந்திரகலம், நிறையா இருக்குது அதில். ஸோ அதனுடைய உடற்பயிற்சியிலேருந்து, ஏன்னா சந்திரன் தான் உடல்காரகன், சந்திரன் தான் மனோகாரகன். ஸோ இவரே நினச்சிக்கிறார் உடம்பு கெட்டு போச்சு, உடம்பு பாதிச்சிருச்சு அப்படின்னு, யாரோ எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, இப்படி அவர் திங்க் பண்ணிவிட்டு அவரே அலைகிறாரு. அவர் நல்ல அருமையான ஒரு பொசிஷனில் இருந்தவர். அந்த சந்திர தசை எப்போ வந்துச்சோ படுத்த ஆரம்பிச்சிருது. இந்த யூடியூப்லாம் போடுறாங்க சார், கார்த்திகோட மார்க்கெட்டை கெடுத்தது வேற யாரும் இல்லை, அவரே கெடுத்துட்டாரு. அது மாதிரி நல்லா இருந்தவர் தன்னோட மனசை வச்சு குழப்பிட்டு என்ன அலைகள் தானுங்க ஐயா. ஐயா, இப்போ உங்களுக்கு ஒரு 100 பேர் உங்களை சுற்றி உட்காந்துட்டு டெய்லி நீங்கள் ஒரு ஜோதிடரை பார்க்குறீங்க, உங்களுக்கு செய்வன இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சயப்பாட்டு வினையாக போயிடுவோம். ஆமாம், அந்த எண்ணத்துக்குள்ளே போயிடுவீங்களா இல்லையா? ஆமாம் ஐயா, ஒரு பேஷண்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அவர் ஒரு ஹோமியோபதி டாக்டர், நல்லா கேட்டுக்காங்க, அவர் ஹோமியோபதி டாக்டர். இவருக்கு மனசு சரியில்லைன்னு போகிறாரு. அவருக்கு சைடில் இந்த மாந்திரிக தொழில் இருக்கும் போல இருக்குது, ஜோதிட அஸ்ட்ராலஜி கொஞ்சம் லிங்க் இருக்கும் போல இருக்குது. உங்களுக்கு எருமாட்டை வெட்டி செய்வனை செஞ்சுருக்கிறாங்க, அது இந்தோனேஷியாவில் போய் செஞ்சுருக்காங்க. இவர் நம்பணுமா நம்பக்கூடாதா?
சைக்கியாட்ரிஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். இவர் சொல்கிறாரு, ஏங்க இந்தோனேஷியாவில் யாருக்கு இருக்குன்னு எதிர்த்து கேட்கணுமா இல்லையா? உங்கள் சொந்தக்கார், இவர் கொஞ்சம் தொழிலதிபர், உங்கள் சொந்தக்காரங்க இந்தோனேஷியாவில் போய் எருவு மாட்டை வெட்டி உங்களுக்கு செய்வனை செஞ்சுட்டாங்கன்னு இவர் சொல்லிட்டாங்க. இவர் இருக்கிற ஜோசியெல்லாம் விடலை, ஏங்கிட்டையும் கடைசிக்கு வர்றாரு. இவருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? ராகேது மிட் பாயிண்டில் சந்திரன் சிக்கிடுது, அங்கே கேதுடைய தொடர்புல இருக்குது. அங்கே ராகேது மிட் பாயிண்டில் சிக்கிடுது, கேது அங்கல்ல, ராகேது மிட் பாயிண்டில் சிக்கிடுது. கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருது, கூட மாந்தி உட்காந்துருது. அப்போ ராகேது அச்சுக்கு வெளியில் அங்கே கிரக சேர்க்கை என்னவாகுது? சந்திரன் உட்கார்ந்த நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம். ராகேது அச்சுக்கு வெளியில் ராகேது மிட் பாயிண்டில் சந்திரன் பாதிப்பில் மாந்தியுடன் சேர்க்கை. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் பாதித்தா புதனை பார்க்கணும். புதன் புத்தி கூர்மை, சந்திரன் மனோகாரங்க. ஸோ ரெண்டும் சரியாக இருந்தால் ஜாதகர் என்றைக்கு நல்லா இருப்பாங்க. இதில் ரெண்டில் ஒன்று பலமாகி ஒன்று வீக்னஸ் ஆனால் தான் பிரச்சனை. எவனா செய்வனை வச்சுருக்காண்டான்னு சொல்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு தானே சார் மேரேஜ் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மெயின் ப்ராப்ளம் நம்ம சொசைட்டியில் மேரேஜ் ஆனால் சண்டை, மேரேஜ் ஆனால் டைவர்ஸு. பெரிய பெரிய செலிபிரிட்டி விஐபி மட்டும் கோர்ட்டு கேஸுன்னு அலையிறதில்ல, எல்லாருக்குமே மேட்ரிமோனியில் கூட. ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கேட்குற கரெக்டு தான். இப்போ உதாரணமாக ஒரு நடிகை இருந்தாங்க, தான் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வீடு முழுக்க குப்பையாக வச்சுருந்தாங்களா இல்லையா? துணியாக மூட்டையை கட்டி இதிலெல்லாம் அவங்க ஒரு காலத்தில் எவ்வளோ நடித்தாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, எவ்வளோ தூரம் வீடு வசதி வாங்கணும் இருந்தாங்க. அவங்களுடைய ஜாதகங்களை வாங்கி பார்த்தீங்கன்னா இது தெரியும், இந்த மாதிரி சிக்கல் வரும். ஸோ அப்போ இது ஜாதகம் பொருத்தம் போடும் பொழுது நம்ம பொருத்தங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறதில்லை. அப்படி வந்தால் இது சரியாக வரும், சரியாக வராது சொல்லிடலாம். அப்போ அந்த ஜாதகருக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் அவரை எப்படி ரெக்கவரி பண்ணுறது? இல்லை சார் எனக்கு செய்வன இருக்குங்கிறாரு. சார் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் புதன் சஷ்டாம்சம், புதன் பாதிப்பில் இருக்குது, சந்திரனும் பாதிப்பில் இருக்குது. இந்த தசாபுத்தி வரும்பொழுது புதன் திசையோ சந்திர திசையோ இந்த ஜாதகத்துக்கு வரும்பொழுது பாதிப்பை தரும். அப்போ நான் சொல்கிறத கேளுங்க, இதெல்லாம் கேள்விக்கு போடுங்க, வேதாத்திரி மகரிஷி மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கோங்க, ரெக்கவரி ஆவீங்க. இல்லை எனக்கு கோயில் சொல்லுங்கிறாரு. கேட்டுக்குங்க, அவர் நிறைய பேர் 8ஆம் இடம் தான் 5, 8 செய்வனேன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஏதாவது கோயில் சொல்லுங்கிறாரு. நான் சொன்னேன் பாருங்க, வேதாத்திரி மகரிஷி பயிற்சி அட்டமா தேவி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. எங்கே சார்? கோயம்புத்தூரில் இருக்குது, அட்டமா தேவி கோயில்னு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, திங்கக்கிழமை தோறும் போயிட்டு வாங்க. மலர் மருத்துவத்தில் ஹோமியோபதியில் மலர் மருத்துவம்னு ஒரு மலர் மருந்து இருக்குது. அதில் சில மருந்துகளை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அங்கே போய் உட்காந்து ஒரு நாள் பூரா தியானம் பண்ணிவிட்டு வாங்க. அதுபோக வேதாத்திரி மகரிஷியுடைய பயிற்சியை, அந்த தியானத்தை அங்கே போய் உட்காந்து செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகும், ஃப்ரீயாக இருங்க சார். யாரும் எந்த ஜோடியா என்னையும் உள்பட சொல்லிட்டேன், என்னையும் உள்பட யாரும் செய்வனெல்லாம் உங்களுக்கு இல்லை. ஆனால் பரிகாரம் சொல்லியாச்சு. மலர் இது இப்போ வேதாத்திரி மகரிஷி பயிற்சி எடுத்து இன்றைக்கி அவர் ஆசிரியராக இருக்கார், மனவளக்கலை மன்றத்தில் ஆசிரியராக இருக்கார். மகரிஷி மாதிரி ஜோடர் யாருமே கிடையாது. வேதாத்திரி மகரிஷி மிகப்பெரிய ஜோடர், அவர் மிகப்பெரிய ஜோடர் ஞானம் அவர்கிட்ட உண்டு. சார் நம்ம நேயர்களுக்கு, ஓம் சரவண பவ நேயர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய டவுட் நம்ம மனசில் ஏற்படுற பிரச்சனையினால் நமக்கு கஷ்டம் வருதா, இல்லை நமக்கு கஷ்டம் வர்றதால நமக்கு பிரச்சனை ஏற்படுதா? விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லியிருக்கிறாங்க சார். ஒரு கஷ்டம் நடக்கும்போது நமக்கு பிரச்சனை வருமா, இல்லை பிரச்சனை நடக்கும்போது கஷ்டம் வருதா? மனசு காரணமாக, பிரச்சனை காரணமாக? பிரச்சனை மூலமாக நம்மளுடைய தசாபுத்தி கோச்சாரம் எல்லாம் ஒன்று போல் சுற்றிடும். அதுபோக நம்மளுடைய எண்ணாளிகள் அதுக்குள்ளே சிக்கிடும். இப்போ நீங்கள் பரிகாரம் சொல்கிறது, தீர்வு சொல்கிறதெல்லாம் மனசுக்கா பிரச்சனைக்கா? ரெண்டுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஜோதிடத்தில் இருக்கிறது. ஆமாம், சந்திர மனோகாரங்க. லாங்காக ஒரு பிரயாணம் பண்ணிட்டு ஆஃப் ஆயிரும் பிரச்சனை. அப்படியா? இருப்பிடத்தை சந்திரன் இடமாற்றம். ஐயா, ஒரு டென்ஷனில் ஒருத்தர் இருக்கிறாரு, கூப்பிட்டு ஒரு ஏசி ரூமில் உட்கார வச்சு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க, என்ன பண்ணுவார்? அரை மணி நேரத்துக்கு கண்ணை மூடி பேசாமல் உட்காரியாண்ணா, அரை மணி நேரம் கழிச்சு என்னங்க வாங்க போகலான்ட்டுருவார். இப்போ நம்மளே காஃபி கொடுத்தோம் அமைதி ஆகிட்டோம். அப்போ நீண்ட தூரம் ஒரு பிரயாணம் செய்யும் பொழுது தோசை அடிபட்டு போயிடும். மாற்றமே உலகத்தில் தலை சிறந்தது. ஒன்னொன்றுக்கும் ஒரு மாதிரி. நம்ம வீட்டில் என்ன சண்டை போட்டு இருக்கிறாள், வெளியே எங்கிட்ட போயிட்டு வாங்க, என்ன பிரச்சனை ஆஃப் ஆயிருமா இல்லையா? குடும்பம் பிரச்சனையே இல்லையா? 10 நாளைக்கு வெளியூர் போயிட்டானா அப்புறம் பொண்டாட்டி பிள்ளை நினைப்பு வருமா வராதா அவருக்கு? அதே மனைவி வேண்டான்னு வெட்டி புடியும் குத்தி புடியும் வீட்டில் சண்டை போட்டிருப்பாரு. 10 நாள் எங்கிட்ட வெளியே அனுப்பிச்சி விட்டாச்சுன்னா எப்படா ஒரு ஜம்மு காஷ்மீர் அனுப்பிடும்னு வைங்க, இல்லை எங்கேயாவது ஏதாவது ஒரு லாங்காக ஒரு ஹிமாச்சல் பிரதேசம் அனுப்புகிறோம்னு வைங்க. ஸோ அங்கே போயிட்டு வரும்போது அவருடைய மனசு என்ன புத்துணர்ச்சி ஆயிரும். வீட்டை பற்றி அந்த இடம், அந்த இயற்கை சூழல் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மாற்றம் உண்டாயிரும். இப்போ எனக்கே மைண்டு ஸ்ட்ரைக் ஆனால் எங்கேயாவது லாங்காக போயிடுவேன். நான் ஒன்று கூருக்கு போவேன், இல்லை கொல்லூர் மூகாம்பிகை கோயில் போவேன். எனக்கு கடந்த 6 மாதம் என்னால் போக முடியலை. 6 மாதம் எங்கேயுமே போக முடியல, ஏன்னா சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் நான்.
சரி, அந்த அந்த இயற்கையினுடைய விஷயமே நமக்குள்ள நம்ம அந்த மாற்றத்தை கண்டிப்பாக தந்துடும். சந்திரன் வந்து உங்களுக்கு பிரயாண கிரகம். ஒரே இடத்துல கட்டி போட்டோம், ஒரு இடத்துல மைண்டு டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. இப்போ உங்களை வந்து 24 ஹவர்ஸ் ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஆன்லைன் ஜாப் கொடுத்து வெளியிலேயே சன்லைட்டை பார்க்க விடாமல் நீங்கள் உட்காந்துருந்தீங்க, என்ன பண்ணுவீங்க? 500 பேரை மேய்க்கணும், ஆன்லைன் ஒர்க் செய்யணும், ஐடி கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் மேனேஜராக உங்களுக்கு போட்டாச்சு, 24 ஹவர்ஸ் இங்கேயே சாப்பிடுங்க, இங்கேயே தூங்க, வெளியில் போக வேண்டாம், வேலையை பாருங்கன்னு இருந்தால் ஆயிருமா இல்லையா? அதுதான் விஷயம். அப்போ இடமாற்றம் செய்யும் பொழுது அத்தனை மாறிடும். அதனால அந்த காலத்தில் புனித யாத்திரை போயிட்டு வாங்க, நீண்ட தூர யாத்திரை போனாங்க. அன்றைக்கி மாட்டு வண்டி கட்டி நடந்து போனாங்க காசிக்கு. இன்றைக்கி 3 மணி நேரத்தில் போயிடுறோம்ல. போய் ஒரு 2-3 நாள் இருங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடும். மாற்றம் இல்லாத உலகத்தில் எதுவுமே இல்லை சார். ஒரு நல்ல ஒரு சொர்க்கமோ நரகமோ அதெல்லாம் வந்து நம்ம உருவாக்குற விஷயம் இல்லை சார். அது நாமே ஏற்படுத்திக்கிறது தான். ஒரு குடிசை வீட்டில் கூட ஒருத்தன் சந்தோஷமாக இருப்பான், ஒரு அரண்மனையில் கூட ஒருத்தன் மனசளவில் பிச்சைக்காரனாக இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயம்லாம் ராசி சம்மந்தப்பட்டதா, கிரகம் சம்மந்தப்பட்டதா, இல்லை கிரகத்தோட நிலை சம்மந்தப்பட்டதா, இல்லை லக்னம் லக்னம் ரொம்ப முக்கியம் 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 அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடர்கள், எல்லாருமே சொல்லுவாங்க. குறிப்பாக நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஸோ எது சார் அதிகமான தாக்கத்தை, எல்லாமே கொடுக்கும் கன்ஃபார்ம், எது அதிகமான தாக்கத்தை கொடுக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரும், திடீர்னு சாதாரணமாக போயிட்டு சின்ன சின்ன பிரச்சனை வரும், பெரிய பிரச்சனை வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ்லாம் அஸ்ட்ராலஜியில் இருக்கா சார்? இருக்குங்க சார். அது அவங்க ஹாரோஸ்கோப் பார்க்கும் பொழுது அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ உதாரணமாக சொல்கிறாந்தா, ஒரு ஜாதகம் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை, அவருக்கு நடப்பு சனி திசை, ரொம்ப மோசமான திசை சனி திசை, படுத்தது அவரை. அப்போ அந்த சனி திசை நடக்கும் பொழுது அவருக்கு வந்து அப்போ பார்த்தீங்க, சனி திசையில் அஷ்டமாதிபதி புத்தி, கட்டம் ஞாபகம் இல்லை, சனி திசையில் அஷ்டமாதிபதி புத்தி அவருக்கு ஓடிட்டுருக்கு. அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்த புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. கடன் மேலே கடன், பெரிய சமாளிக்க முடியாத கடன். நான் சொன்னேன், ஐயா ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணாமல் நீங்கள் தப்பிக்க முடியாது, கையெழுத்து தாங்க போட்டு வர முடியும், அதுதான் உங்கள் விதி, கையெழுத்தை போட்டு வந்துடுங்க, டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ஆமாம், திருப்பி உங்கள் ஜாதகம் வேலை செய்யும். நீங்கள் இழந்துட்டீங்கன்னா பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆயிடுவீங்க. அதுக்கு வித்தாதான் நீங்கள் பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் யோசிக்கிறார். கௌரவம் பேருமே, ஐயா மீண்டு வருவீங்க, உங்களுக்கு தனுசுலையும் சிம்மத்துலையும் கிரகம் இருக்குது, அடுத்த ஆள் வந்து கை தூக்கி விடுவாங்க, வேறு லெவலுக்கு எந்திரிச்சு வந்துடுவீங்க, தயவுசெய்து சொல்கிறத கேளுங்கிறேன். ஏகப்பட்ட கடன் லாக் ஆகி போச்சு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மலேசியா சிங்கப்பூர்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி இங்கே வச்சுருக்காரு. எங்கள் சென்னையில் வந்து நம்ம குளத்தூர், இந்த சைடில் குளத்தூர் இல்லை போரூர் சைடில் வச்சுருக்காரு இன்ஸ்டியூட் மாதிரி. இந்த வெல்டிங் அடிக்க கற்றுக் கொடுக்குறது, சேஃப்டி எல்லாம் கற்றுக் கொடுத்து இவங்களுக்கு அங்கே வேலை, சிறு தொழில் வேலை வாய்ப்பு அதில் வாங்கி கொடுத்துருந்தாரு. இவருக்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, இவருக்கே சிக்கலாகி போச்சு. இன்னும் யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வரல. ஒரு இந்த மாதிரி மணலில் இருக்கிற வீட்டை விற்றுருங்க, பெரிய லெவலில் இருந்தவர், எல்லாத்தையும் விற்றுருங்க, பலபடிக்கு மீண்டு வெளியே வருவீங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவர் விற்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்த விற்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது இவர் பார்ட்டி கேட்டு வரும்போது இவர் அதிகமாக வேலை சொல்கிறாரு. இவர் ஏன்னா ஏதாவது அமௌண்ட் கிடைக்குமான்னு கேட்குறாரு. நான் சொல்லிட்டேன், எங்கே வருங்க 10 காசு வந்த விலைக்கு விற்றுருங்க, இதை விட பெரிய சொத்து வாங்குவீங்க, ஏன்னா உங்களுக்கு எட்டுக்கூடிய பலம் பழையன கழிந்தாதான் புதியன பூகும், அதுக்கப்புறம் வேறு லெவலுக்கு வந்துடுவீங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் விற்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஒய்ஃபுக்குமே கருத்து வேறுபாடு, விற்கணுங்கிறாங்க விற்க வேணாங்கிறாங்க, மாறி பிரச்சனை. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அங்கே வருங்க, நேராக போங்க, நம்ம கர்நாடகாவில் நம்ம கன்னிகா பரமேஸ்வரி கோயில்னு இருக்குது மங்களூரில். அங்கே மங்களூரில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு நேராக கோகர்ணா போங்க. கோகர்ணாவில் போய் ஆறும் கடலும் அந்த இடத்துல சங்கமிக்கும், அங்கே போய் குளிச்சுட்டு கோகர்ணேஸ்வரரை தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க, மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் அதுக்கும் கேட்க மாட்டேங்கிறாரு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும் வரணும் சார், போங்க, போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அங்கே அந்த காலையில் அந்த நாதஸ்வரம் வாசிப்பாங்க. காலையில் அந்த நாதஸ்வரம் வாசிக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் கன்னடம் தெரிஞ்ச நபர்களை கூட கூட்டு போங்க, கன்னடம் தெரிஞ்ச நபர்களை கூட்டு போங்க. யது குல காம்போதி ராகம், யது குல காம்போதி ராகம்னு ஒரு ராகம், இதை வாசிக்க சொல்லுங்கள். இது கஷ்டம் தீர வாசிக்கக்கூடிய ராகம், நோய் தீர வாசிக்கக்கூடிய ராகம். இது வந்து கஷ்டமும் நோயும் பிரச்சனையால் இருக்கவங்களுக்கு அந்த இறைவன்கிட்ட போய் இந்த நாதஸ்வரம் வாசிக்கும் பொழுது நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது சக்ஸஸ் ஆகும். இதுதான் பரிகாரம், இதுதான் ஒரு பரிகாரம். போய் பிரார்த்தனை தான்.
பண்ணிவிட்டு வாங்கினதுக்கப்புறம் அதை செஞ்சுட்டு வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் அந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆயிடுச்சு. இப்போ சிங்கப்பூரில் இருக்கார் அவர். இவருக்கு யாரெல்லாம் ஒரு காலத்தில் சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த இவர் அங்கேருந்து இவர் சப்போர்ட் பண்ண விலகி போனவர்களெல்லாம் திருப்பி வந்து ஏன் கஷ்டப்படுறங்க வா அப்படின்னு சொல்லி இப்போ சிங்கப்பூரில் ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருக்காரு. இது நடந்து நான் சொல்கிறது ஒரு 3 வருஷம் இருக்கும். பெரிய விஷயம். ஏன்னா அப்போ அந்த யதுகுல காம்போதி ராகம்ங்கிறது துன்பப்படக்கூடிய உயிரினங்களுக்கு இறைவனிடம் போய் அந்த நாதஸ்வரம் வாசிக்கும் பொழுது அந்த இசை அந்த சத்தம் இறைவனுக்கும் கேட்கணும், நமக்கும் கேட்கணும். அப்போ நம்மளுடைய கோரிக்கையை வைக்கும் பொழுது கஷ்டம் விலகும். அந்த ஜாதகத்தில் கோக்கர்ணை ஏன் போக சொன்னேங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அது ரிஷப வீடா இருந்ததுனால அது கோ கர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதனால் அங்கே போக சொன்னேன். புரியுதுங்களா? அவர் என்ன பாடல் பாடணும், அது என்ன பாடல் கேட்கணும், என்ன மொழி பேசுகிறவரோட போகணும் அப்படின்னும் போது ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் அந்த இல்லைங்க இவர் அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. அவங்க நாதஸ்வர கலைஞர்கள் ஒருவேளை ஆங்கிலம் தெரியாமல் இருந்துட்டா யாராவது கன்னடம் தெரிஞ்சவங்க அதில் சயின்டிஃபிக்காக இருக்குது, அஸ்ட்ராலஜிக்கல் முறைப்படியும் இருக்கிற விஷயத்தை தான் வச்சு நீங்கள் ஒரு பரிகாரமாக அந்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் நடக்குது சார், அதுக்கும் ஜாதகம் பார்த்து பண்ணுறாங்க, ஜோதிடம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது பிரேக்கப் ஆகுது. ஏன்னா இப்போ மேட்ரிமோனிலாம் பார்த்தீங்கன்னா மேரேஜை விட ரீமேரேஜ் ப்ரொஃபைல் தான் அதிகமாக இருக்குது. இப்போ 2வது மேரேஜுக்கும் ஜோதிடம் பார்க்கணுமா இல்லை மோஸ்ட்லி இப்போ பார்க்கறது இல்லை சார், அதனால் ஏதாவது விளைவுகள் ஏற்படும்? அவங்க விரும்பிட்டா பிரச்சனை இல்லை. இல்லை மேட்ரிமோனியில் பார்க்காம அது என்னை பொறுத்த வரைக்கும் என் பொருத்தங்கிறது என்ன, அந்த கிரகங்களுடைய பொருத்தம் தான் மெயின். நட்சத்திர பொருத்தை விட கிரக பொருத்தம் தான் மெயின். கிரக பொருத்தம் இல்லாமல் அது நம்ம செய்ய முடியாது. எந்தெந்த கிரகத்துக்கு செட் ஆகும் சார்? அப்படி சொல்ல முடியாதுங்க ஐயா, அப்படி சொல்ல முடியாது. ஜாதகம் பார்த்தா தான் மேட்ச் பார்த்தா தான் அந்த அவங்களுடைய பேர், ஜாதகருடைய பேர், அந்த பொண்ணோட பேர் என்ன, இந்த ஜாதகத்துக்கு அந்த பேர் மேட்ச் ஆகுமா, இந்த ஜாதகத்துக்கு அந்த பொண்ணு மேட்ச் ஆகுமா. இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா அனுச நட்சத்திரங்கிறது வாயுனுடைய நட்சத்திரம். அது வாயுனுடைய நட்சத்திரம். அது நெருப்பு நட்சத்திரத்தினுடைய தத்துவத்தில் கொண்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. அந்த மாதிரி பேர் வச்சுன்னா சிக்கலாயிரும். வாயும் நெருப்பும் மிக்ஸ் ஆகக்கூடாது. இது காற்று இல்லை, அது நெருப்பு இன்னும் பெருசால பிடிச்செரியும். பெருசாகுமா இல்லையா? அந்த மாதிரி பேர் கொண்ட அவங்களுடைய பேரை இவங்களுக்கு இணைக்கக்கூடாது. இப்படி ஒரு கண்டென்ட் இருக்கு. இப்போ நீரும் நெருப்பும் இணைக்கலாமா? அதுவும் இணைக்க முடியாதா? இல்லை, அது அந்த பேர்கள் அதுலேயே அமையுங்கய்யா. இந்த பேர் கொண்டவங்களை இத்தனை மணிக்கு அவங்க சந்திப்பாங்க, இத்தனை மணிக்கு பேசுவாங்க, ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருச்சு. இல்லை எங்க ஜோசியருங்க பொருத்தம் பார்க்குறது, நிச்சயம் எப்படி பொருத்தம் பார்க்குறது சொல்லுங்க. இப்போ ஒரு ஜாதகம் வருது, அந்த பொண்ணோட ஜாதகப்படி 7ஆம் அதிபதி திருவோண நட்சத்திரத்தில், 7ஆம் அதிபதி திருவோண நட்சத்திரத்தில் அந்த பொண்ணோடைய வீட்டுக்கார் பிறந்தது கேரளாவில். திருவோண நட்சத்திரங்கிறது யாரோட நட்சத்திரம்? ஓணம் பண்டிகை எங்கே கொண்டாடுறோம்? கேரளாவில் கொண்டாடுறாங்க. அது வந்து நிலராசிங்கய்யா, நல்லா கேட்டுக்கோங்க. திருவோண நட்சத்திரம் மகாவிஷ்ணுவுடைய நட்சத்திரம், அது நிலராசி, அது மகர ராசி. மகரங்கிறது கேரளா, மகரங்கிறது கர்நாடகா, கர்நாடகா. அது நிலராசி. மகாபலி பலி கொண்ட வீடு கேரளா தானே? சக்கரவர்த்தியை பலி கொண்டது கேரளா தானே? அப்போ அந்த ஓணம் பண்டிகை அங்கே தானே கொண்டாடுறாங்க. ஆனா மகாபலி தெய்வமா தானே பாக்குறாங்க, இப்ப நல்லவரா தான் பாக்குறாங்க. அவங்க யாருக்கு நல்ல செஞ்ச ராஜா தானே அவரு. தான தர்மங்கள் தானே அதிகமா செஞ்சு அந்த இடத்த பிடிக்கணுங்கிறாரு. இந்திரலோகத்துக்கு போகணுங்கிற தான தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்குள்ள கர்மம் வந்துடுது. சுக்கராச்சாரியர் பக்கத்துல இருந்து வேண்டாம் வந்திருக்கிறது மாயக்கண்ணே, அவன் குட்டையும் கிடையாதுன்னு சொல்றாரா இல்லையா? இவர் கேட்க மாட்டார், குருவின்னு கேட்க மாட்டார்ல. அதனால கும்ப சுக்கரம்னா ஊன சுக்கரம் நாங்கள் சொல்றோம். கும்பம் குடம், சுக்கரை வண்டு ரூபத்தில் வர்றாரு, தண்ணியை தாரவாத்து கொடுக்கும்போது வண்டு மாதிரி போய் அடைக்கிறாரு. கிருஷ்ண பரமாத்மா தர்ப்பை வச்சு சுக்கராச்சாரியோட கண்ணை குத்தி ஓட்ட ஓட்டு விட்டுறாரு. புரியுதா இல்லைங்களா? இது மகாபாரதத்தையும் இத்தனையும் உள்ள இணைக்க வேண்டியிருக்கு. இத்தனை சாஸ்திர கதைகளையும் உள்ள இணைக்க வேண்டியிருக்கு ராசி கட்டத்துக்குள்ளங்க. நிச்சயமா அதெல்லாம் கதை மட்டும் இல்லை, அதெல்லாம் வந்து ஐயா ஒரு சின்ன விஷயம், அதுலேயும் ஒரு சயின்ஸ் எளிய பரிகாரம் தான். ஆனால் சின்ன விஷயம், ஆனால் நான் சொல்கிற லாஜிக்காக இருக்கும். ஏன்னா குருநாதர் கொடுத்த அறிவு, நான் கண்டுபிடிச்ச அறிவு இல்லை. இப்போ கடகங்கிறது வட துருவம், மகரங்கிறது தென் துருவம். பூமியினுடைய அச்சுன்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். கடகமும் மகரம் தான் அச்சு. அமிர்தம் விழுந்த இடம், அது அமிர்தம் கடைஞ்ச இடம், இது அமிர்தம் விழுந்த இடம். ரெண்டுமே கடகமும் மகரமும். அது வட துருவம், இது தென் துருவம். அப்போ நார்த்து போல் சவுத்து போல்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பூமியுடைய அச்சு நடு சென்டருக்கு வருதா இல்லையா? இதில் மனுஷன் உயிர் வாழ முடியாது. அங்கே வாழக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு பனிக்கரடி வாழுதா இல்லையா? அந்த பனிக்கரடி அது தன்னுடைய அந்த குட்டிகளை வளர்க்குறதுக்கே குறைஞ்சது அது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் போராடுது.
தன்னுடைய குட்டிகளை வளர்த்து 3 மாதம் வளர்த்து 100 கிலோமீட்டர் கடந்து போய் தான் அது உணவை தேடுது. அந்த வீட்டில் அதில் போய் சனிக்கேது சம்மந்தப்படுது. பொதுவாக சனிக்கேதுன்னா கரடி பார்த்தல்னு ஒரு பரிகாரம், கரடி பார்த்தல்னு பரிகாரம். இவங்க என்ன கரடி பார்க்கணும்? போலார் கரடி பார்க்கணும். நார்த் போல் சவுத் போல் சொல்றாங்களா இல்லையா? அப்போ இவங்க போலார் கரடி, போலார் கரடி இல்லை, போலார் கரடி இல்லாட்டி கோளாறு தான். அது எந்த நட்சத்திரங்கிற லாஜிக்கை வச்சு எடுக்கணும். அது எந்த நட்சத்திரம் எடுக்கணும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 5ஆம் இடம் வயிறு, 5ஆம் இடம் வயிறு, 2ஆம் இடம் நிதி. இது எந்த ராசியில் இருக்குங்கிறத வச்சு எடுக்கணும். அது தெற்கு ராசியாங்கிறத பார்த்து எடுக்கணும். வேறு ஏதாவது கிரகம் பார்த்துச்சுன்னா வேறு பரிகாரம் மாறிடும். வேறு நட்சத்திரம் மாறிடுச்சுன்னா பரிகாரம் மாறிடும். ஒரு ஜாதத்துக்கு வருது, அவருக்கு ஒரு ஜாதத்துக்கு வருது, அதெல்லாம் 5ஆம் இடங்கிற வயிறு கெட்டு போச்சு. இங்கே 2 கூடையவரும் 8 கூடையவரும் சேர்ந்து பார்க்குறாங்க. இப்போ ஒரு அதீத வட்டிக்கு வாங்கி சம்பாரிச்சிருக்காரு, இவ்வளோதான் மேட்ரு. முன் ஜென்மத்தில் அப்போ நான் என்ன சொன்னேன்? வைத்த மா நிதி பெருமாள், 2 நிதி 5 வயிறு, அதீத வட்டி வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்போ அங்கே தான் போகணும். அங்கே என்ன செய்யணும்? தான தர்மம் பண்ணுங்க, இவ்வளோதான் மேட்ரு. ஏன்னா நீ வாங்கியிருக்க கொடு, பரிகாரம். இது எங்க இருக்குங்கிறத எடுக்கணும். சரி சார், இது என்னன்னா இப்போ இது ஐயா ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த சிந்தனை எனக்கு அந்த நேரத்துக்கு வரணும். உண்மைதான். வரலனா அதுவும் கோர்வையா வருது பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன்ல, கோர்வையா அந்த ஊர் பேருக்கேத்த கோர்வை வயிறு. நீ வட்டி வாங்கியிருக்க, அது நீ அனுபவிச்சிருக்க, முன்ஜென்ம பாவம் அது தீக்கணும்னா கொடுக்கணும். 5ஆம் இடம் பூர்வ ஜென்மம். அப்ப அந்த நேரம் எனக்கு சிந்தனை வந்தா தான் சொல்ல முடியும். இது எந்தப்பா ஜோனை பார்க்க வந்தவங்க தப்பா, பிரபஞ்சத்தினுடைய கர்மா. அது சார் சிந்தனைன்றீங்க. சிந்தனை தான் சொல்லாகும், சொல்லுதான் செயலாகும், செயல் தான் பழக்கமாகும், பழக்கம் தான் ஒழுக்கமாகும், ஒழுக்கம் தான் வாழ்க்கையை கொடுக்கும். எப்படி தமிழ் படிச்சீங்க? இப்போ அந்த சிந்தனை இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் சட்டையே பண்ண மாட்டாங்க சார். ஒரு பெரிய மலையிலேருந்து ஒரு அசரீரி எல்லாரும் வந்து உங்களுக்கு எத்தனை பிரச்சனையோ அத்தனை கல்லை போட்டு மூட்டையை கட்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு எல்லாம் 5 மூட்டை ஃபுல்லாக கல்லை போட்டேன்னா அவ்வளோ பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒருத்த மட்டும் கையை வீசிட்டே வந்தானா. உடனே அசரீரி கேட்டு தான், உனக்கு நான் பிரச்சனையே இல்லை, எல்லாம் இவ்வளோ பிரச்சனையோட வராங்க, இன்னும் பிரச்சனை இல்லாத வெறும் கையை வீசிட்டு வர, எனக்கு பிரச்சனை இருக்குது, பிரச்சனை எல்லாம் கட்டி தோலில் சுமக்கிற ஆள் இல்லை. இப்படிப்பட்ட கேரக்டர் இருப்பாங்களா சார்? எது வந்தாலும் பார்த்து இருக்கும். அவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பலிக்கும் சார்? அது அவங்களாம் அவங்க ஜாதகம் எப்படி 5-9 கெட்டு கிடக்கும். 5-9 கெட்டு கிடக்கும். அது 5-9 அது நல்லது இல்லை ஆக்சுவலாக. அப்படி இருக்கிறதா? நல்ல நேரம் அமையாது. இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. எனக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் என்னத்த கண்ணைய மாதிரி அப்படி இருந்தால் நல்ல நேரம் அமையாது. எனக்கு 5-9 கெட்டு போச்சு. நான் பஞ்சாங்கத்தை எடுக்கும் போதெல்லாம் நல்ல நேரம் எனக்கு வராது. அதனால தூக்கி போட்டுருவேன். நமக்கு தான் 5-9 கெட்டு போச்சு இல்லை, இன்னும் என்னத்துக்கு போய் பரிகாரம்? 5-9 கட்டா ஃபுல் பினிஷிங் வீடு கட்ட முடியாது. 5ஆம் இடம் கட்டா ஃபுல் பினிஷிங் வீடு கட்ட முடியாது. உங்களோட சேவை எங்கள் ஓம் சரவண பவ நேயர்களுக்கு தேவை. தேங்க்யூ, நன்றி சார். நன்றிங்க, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன்.